மனத்தாங்கல்களோடு அல்ல மனமாற்றங்களோடு செய்ய சமமதியில் சங்கமிக்குமா ஆலய வீரம் வாருங்களிலே வந்தனே ஆண்டவன் சந்நிதி சேருங்களிலே குலமே. எமது ஆலமுண்டி பங்கின் பாதுகாவலரால் தொழிலாளரான புனித யோசப்பு பெருவிழாவை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உழைக்கும் மக்களே, இன்று நாம் தொழிலாளரான புனித ஜோசப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அரை நூற்றாண்டுக்கு முன்பு உலகம் கம்யூனிசத்தின் வன்கரத்தில் சிக்கியிருந்த வேளையில் கிறிஸ்தவ தொழிலாளர்கள் அனைவரும் விசுவாசத்தில் தளர்ச்சி அடைந்திருந்தார்கள். அத்தகைய சூழலில் தொழிலாளர்களுக்கு சிறந்த முன்மாதிரியை வழங்க திருத்தந்தை 12ஆம் பதினாளர் விரும்பினார். அதன் விளைவாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் வகையில் 1955ஆம் ஆண்டு அவர் இந்த விழாவை உருவாக்கினார். மனிதராக பிறந்த இறைமகன் இயேசுவையும் அவரது தாய் மரியாவையும் தமது உழைப்பால் பாதுகாத்தவர் புனித யோசேப்பு. கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையே திருக்குடும்பத்தின் தலைவராக அவரை உயர்த்தியது. தச்சு தொழிலில் கிடைத்த வருவாய் வழியாக திருக்குடும்பத்துக்கு உணவளித்து வந்த அவர் இயேசு கிறிஸ்துவையும் ஒரு தச்சராக உருவாக்கினார் என்று நற்செய்திகள் கூறுகின்றன. நேர்மையாளரான நம் பங்கின் பாதுகாவலர் புனித யோசப்பை பின்பற்றி நமது வாழ்வில் நேர்மையை கடைபிடித்து உழைக்கும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டு உருக்கமாக மன்றாடுவோம். இத்திருப்பலியில் புனித சூசேப்பருடைய அற்புதத்தை ஏந்தியவர்களாக ஆனந்த்ராஜ் மேனகா குழந்தை வரம் வேண்டியும் காது வலி சரியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். விழுப்புரம் ஜோசப் ஆரோக்கிய ராஜா அருமை தீப தாரகை நன்றி அறிதலாகவும் பபியன் பிளாவியா ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் புனித சூசேப்பரனுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Happy feast day to you all. Happy feast day. சாப்பிட்டீங்களா? நல்லா தூங்குனீங்களா? நல்லா கோயிலுக்கு வந்தீங்களா? சந்தோஷமா? இந்த மாதிரி பதில் சொல்லணும். உங்கள் அனைவருக்கும் நல்விழா பெருவாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியோட நல்விழா பெருவாழ்த்துக்கள் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லுங்க. மேலும் அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலி இன்றைய புனித யோசேப்பின் பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பாசமிகு அருள்பணியாளர் ஃபாதர் ஆண்டனி ரோச், செஞ்சி வட்டார குருக்களின் தலைவராக நம்முடைய பாசமிகு அருள்பணியாளர் நம்முடைய செஞ்சி வட்டார குருக்களின் தலைவராக இருந்து எங்களை வழிநடத்துகின்றார். அவர் இந்த நன்னாளில் நமக்கு திருப்பலி நிறைவேற்றவும் அவர் நமக்கு இறையாசி பெற்றுத்தரவும் இந்நாளில் ஒப்புக்கொண்டு நமக்காக ஜெபிப்பதற்காக இன்று இங்கு வருகை புரிந்துள்ளார். இது நமக்கு ஒரு மாபெரும் நாள், வரலாற்றில் நாம் பொறிக்கப்படுகின்ற நாள். ஆகவே
இறை மக்களாகிய உங்கள் சார்பாக நம்முடைய பாசமிகு அன்பு தந்தையை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். மேலும் செயின்ட் மைக்கேல் பாரிஷோடைய பங்கு தந்தையும் நம்முடைய ஃபாதர் ஆண்டனி ரோச், இவருடைய பணிக்காகவும் மேலும் இவர் இன்று தன்னுடைய பங்கிலும் புனித சூசேப்பரனுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றார்கள். நம்முடைய அழைப்புதலை, எளிய அழைப்புதலை ஏற்று பல சேவைகளுக்கு, பல பணிகளுக்கு மத்தியிலும் நம்மோடு இன்று இருக்கின்றார். ஆகவே நம்முடைய பாசமிகு தந்தைக்கு புனித சூசேப்பரனுடைய ஆசீர்வாதமும் அருளும் வழிநடத்துதலும் கிடைப்பதற்காக இத்திருப்பலியில் நல்ல முறையில் நாம் ஜெபிப்போம். இவருடைய உடல் நலத்திற்காகவும் இவருடைய பணி சிறந்து விளங்குவதற்காகவும் இத்திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் இங்கு குழுமியுள்ள ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், குடும்ப தேவைகள், உடல் நலத்திற்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நற்பணிப்பிற்காகவும் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது, ஜெபிக்கப்படுகின்றது. அனைவரும் வாரை புனித சூசேப்பரனுடைய ஆசீர்வாதத்தை இத்திருப்பலியின் மூலமாக நாம் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய ஆலங்குடி பங்கின் பாதுகாவலர் தொழிலாளரான புனித யோசேப்பு திருவிழா கொண்டாடுகின்றோம். இது இந்த மிஷன் ஸ்டேஷன் மிஷனரி பங்காக இருந்தாலும் இது பங்கு என்ற அளவில் தனித்து சத்தியமங்கலத்திலிருந்து பிரிந்து இன்னும் ஒரு ஆண்டு கூட நிறைவுறாத இந்த கட்டத்தில் முதல் திருவிழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். எனவே நம்முடைய மறைமாவட்ட பெயராலும் அனைத்து அருட்தந்தையர் பெயராலும் நம்முடைய பங்கு தந்தையர்கள் பெயராலும் நான் உங்களுக்கு இந்த திருவிழா வாழ்த்துக்களை, ஜெபங்களை மகிழ்வோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த திருப்பலி நம்முடைய பங்கு தந்தை அவர்களின் கருத்துக்களுக்காகவும் உங்கள் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம். புனித சூசேப்பரின் முன்மாதிரி பின்பற்றி குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் நேர்மை உள்ளவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் ஒருவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருவருக்கொருவர் நாம் சம்பந்தப்பட்டவர்கள், எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது, சம்பந்தப்பட்டவர்களாகவும் நாம் இந்த திருப்பதியிலே இருப்பதற்காக அவர்கள் ஜெபிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளை தூய மறைவுகளை கொண்டாட நாம் தொகுதி வருமுறைக்கும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நான் என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்டியான புனிதமரியாவையும் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
இறைவானத்தை உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்ற நெறிமுறையை வகுத்துள்ளி அதனால் சென்று காட்டாரம் பாதுகாவலால் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும் நீர் வாக்களித்த பிறகு பெற்றுக் கொள்ளவும் அருள் வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலி மேலும் அருள்ராஜ், அமல்ராஜ், ராகினி, பிரியா மேரி, சசிகலா, ஆஷா, அனிஷா, ஜோஸ்னா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிரியா மேரி திருமணம் நல்ல முறையில் நடைபெற திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் கடவுளை ஒரு தொழிலாளியாக சித்தரிக்கிறது. உலகையும் அதில் வாழும் அனைத்தையும் படைத்து அவற்றின் வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் தொடர்ந்து உழைப்பவர் கடவுள். கடவுளோடு இணைந்தவுடன் உழைப்பாளியாக வாழ உழைப்பின் மேன்மையை நாம் உணர அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். பழகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 26 மற்றும் 2, 3. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளும்
கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பகவதை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நாங்கள் செய்வவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, நாங்கள் செய்வவற்றில் வெற்றி அருளும். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஒளி ஒளிக்காலமாய் உள்ள இறைவன் நீரே. ஆண்டவரே, நாங்கள் செய்வவற்றில் வெற்றி அருளும். மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றே, மானிடரே மீண்டும் பொழுதியாக்குங்கள் என்கின்றே. ஆண்டவரே, நாங்கள் செய்வவற்றில் வெற்றி அருளும். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன, நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. ஆண்டவரே, நாங்கள் செய்வவற்றில் வெற்றி அருளும். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்போது ஞானமிக உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, நாங்கள் செய்வவற்றில் வெற்றி அருளும். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். காலந்தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும்.
நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றியடைவோம். உம்மடியார் மீது உம் செயலும் அவர் தன்மையின் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றியடைவோம். ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் வெற்றியடைவோம். ஆண்டவர் போற்றி போற்றி. நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இறைவனே நம் மீட்பர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின்
இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தொழிலாளரான புனித யோசேப்பு நம்முடைய ஆலமுடைய பங்கின் பாதுகாவலரின் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தில் 2 பேர்கள் தான் நேர்மையான இந்த அடைமொழி பயன்படுத்தப்படுகிறது. முதலாவதாக யோபு கடவுள் முன்னிலையில் பரிசுத்தவானாக, மிகுந்த விசுவாசம் உள்ளவராக, கடவுள் மேல் அதிகப்படியான நம்பிக்கை உள்ளவராக, கடவுளை தவிர வேறு எதுவும் இந்த உலகில் இல்லை என்ற ஆழமான பற்று கொண்டவராக வாழ்ந்தவர் அந்த யோபு. எவ்வளவு வேதனை, கஷ்டங்கள், துயரங்கள், வியாதி, வருத்தம், நெருக்கடிகள் வந்தாலும் கூட அவர் தன்னுடைய விசுவாசத்தில் இருந்து கொஞ்சம் கூட விலகிச் செல்லவே இல்லை. அதுபோலவே புனித யோசேப்பு எத்தகைய சோதனைகள் வந்த பொழுதும் அவர் கடவுளில் நிலைத்திருந்தார். கடவுளின் விசுவாசத்தை உறுதியாக கட்டிக் கொண்டிருந்தார். எனவே அவருக்கும் நேர்மையாளர் இருந்து வேதாகமத்திலே புனித மத்தேயு குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு கூட இங்கு பாருங்கள், முதலாவதாக நேர்மையாளர் தான். அடுத்தது கீழ்ப்படிதல், அமைதியாளர், பொறுமையுள்ளவர், மனிதனை நினைக்கிறவர், இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஆக ஒரு வார்த்தை கூட பேசியதாக வேதாகமத்தில் சொல்லப்படாத இந்த புனிதர் இவ்வளவு வேண்டை மிக்கவராகவும் நற்பண்புகள் உடையவராகவும் இருப்பதற்கு காரணம் அவர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர், the protector of the holy family. அண்மையில் ஒரு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 22ஆம் தேதி அவர்கள் இரண்டு சேர்ந்து விட்டார்கள். அதன் பிறகு அவருடைய திருக்கடகமானது 26ஆம் தேதி அங்கு ரோமிலே மேரி மேஜர் என்ற பசிலிக்காவிலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆனால் அவர் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2013ஆம் ஆண்டு அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற அன்று, அது புனித சூசையப்பின் திருவிழா. அன்றைய தினத்தில் அவர் இந்த வார்த்தையைத்தான் சொல்லுகிறார். புனித யோசேப்பு அதிகம் பேசாமல் இருந்தாலும் அவர் மாதாவினுடைய ப்ரொடெக்டர், அவர் இயேசுடைய ப்ரொடெக்டர், குஸ்தோஜிஸ் என்ற அந்த லத்தீன் வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். குஸ்தோதோஸ் என்று சொல்லுகிற பொழுது அவர் எந்நேரமும் பார்த்துக்கொண்டே கண்காணித்துக் கொண்டே இருப்பது, பார்ப்பது, நோட்டம் விடுவதல்ல, மாறாக கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு தன் குழந்தைகளையும், தன்னுடைய மனைவியையும், தன்னுடைய பொருட்களையும், தன்னுடைய வேலைகளையும் கண்காணித்து வந்தவர். பார்த்துக் கொண்டே இருக்கிறது, எப்போதும் விழிப்பாயிருந்தவர், ஆனால் அதிகம் பேசாதவர். அதுபோலவே அந்த மாதாவுக்கும் இயேசுக்கும் அவர் பாதுகாவலராக அன்றைக்கு இருந்தது போல இன்றும் இயேசுவின் திருவுடல், இயேசுடைய மறைவுடல் திருச்சபை, இதன் பாதுகாவலரும் இதே யோசேப்பு தான் என்று சொல்லி அந்த யோசேப்புடைய பராமரிப்பில் தன் பணி அன்றைக்கு தொடங்கினார். அது ஏறக்குறைய 2-3 பக்கம் போகக்கூடிய அந்த உரை, அவருடைய மறைவுரை மிகவும் ஆழமான கருத்து மிக்கதாக தெரிகிறது. ஆனால் மிக எளிமையான வார்த்தைகள். யோசிப்பு, அவர் ஒரு ப்ரொடெக்டர், ஒரு பாதுகாவலர், காவலர், அந்த திருக்குடும்பத்தின் காவலர், திருச்சினுடைய பாதுகாவலர், இயேசுக்கும் மாதாவுக்கும் அவர், மாதாவின் கற்புக்கும் அவர் பாதுகாவலர். இப்படி அந்த யோசேப்பை பற்றி அந்த அளவுக்கு ஆழமாக அவர் தனது வாழ்வில் மிகவும் ஒரு அனுசரணை உள்ள, தனக்காக பிறந்து வைக்கிற புனிதராக அவர் கொண்டிருந்தார். அவர் அந்த போனஸ் ஏரிஸ் என்ற அவருடைய சொந்த மறை மாவட்டம் அது என்ற நாட்டிலே, தென் அமெரிக்க நாட்டில்
அங்கு அவர் இருந்த பொழுது அவர் டாக்டர் பட்டம் பெறுவதற்காக ஜெர்மனி நாட்டுக்கு அவர் நடுத்தர வயது குருவாக இருந்தபோது அனுப்பப்பட்டார். இவ்வாறு அவர் சென்று அங்கு பயிலுகின்ற பொழுது அங்கு அருகில் இருக்கிற திருத்தலங்களை எல்லாம் அவர் சந்திப்பார். அப்பொழுது 2 முக்கியமான காரியங்கள் அவர் கண்ணில் பட்டது. ஒன்று, அந்த முடிச்சுகள், அதாவது அவர் லேடி அது அன்பேர் ஆஃப் த நாட்ஸ், மாநில வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் ஒரு முடிச்சு என்று சொன்னால் அவிழ்க்கப்பட முடியாத ஒரு சிக்கல். அதை தீர்த்து கட்டுவது, சரி செய்வது மாதா. இத்தகைய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய படம் ஒன்று. ஒரு மாதாவின் சுருவம் அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில். அது போலவே உறங்கும் நிலையில் இருக்கிற புனித சூசையப்பர், அந்த உறங்கும் நிலையில் இருக்கிற சூசையப்பர் சுருவம் ஒன்று வாங்கி வந்து அதை தன்னுடைய அறையிலே அர்ஜென்டினாவில் புவனஸ் ஐரஸிலே அவர் கருதாளாக பணியாற்றிக் கொண்டு பணியாற்றிக் கொண்டு அதை தன்னுடைய மேசை மேல் வைத்து விட்டார். போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் அவரிடம் என்ன சொல்லுகிறார் சொல்லுவார். அந்த ஒவ்வொரு நாளும் இரவு ஏதாவது கோரிக்கை இருந்தால் அது சிறிய சீட்டில் எழுதி அந்த உறங்க நிலை சூசியப்பர் அந்த துருவுக்கு அடியில் வைத்துவிட்டு அவர் உறங்கை சென்று விடுவார். புனித சூசியப்பர் உறங்கும் நிலையிலும் அவர் பணி செய்தவர் என்று புனித நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார்கள். உறங்கும் நிலையிலும் வீட்டுக்கு கூட பாருங்கள், ஒரு சின்ன சத்தம் வந்தால் முதல்ல எழுந்து போய் பார்க்க அப்பாதான், குடும்ப தலைவர் தான். ஒரு பூனை சத்தம் போட்டு போனாலும் கூட உடனே அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவர் எதிர்ப்புறம் கொடுத்திருந்தார். தன் குழந்தைகள், தன் மனைவி, தன் பொருட்கள், தன் வீடு பத்திரமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய பாதுகாப்பு மனதில் உள்ளவர் தலைவர். அதுபோலவே புனித சூசையப்பர் உறங்கினாலும் விழிப்போடு உறங்கிக் கொண்டவர் காண்கின்றார். இது முதலாவது. 2வதாக பார்க்கின்றோம், வேதாகமத்திலே அந்த யோபு நேர்காணர், அடுத்து இந்த புனித சூசையப்பர் நேர்காணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு போலவே இன்னொரு யோசேப்பர் தான் உங்களுக்கு தெரியும். பழைய ஆகமத்தில் தொடக்கங்களில் பார்த்தோமானால் யோசேப்பு அந்த யாக்கோபுடைய 12 புதல்வர்களில் ஒருவர். அவர் தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக, அவர்களுக்கு பொருட்களை கொடுப்பதற்காக அனுப்பப்படுகிறார். அப்பொழுது அவர்களுக்கு சந்திக்கின்ற பொழுது அவர்கள் பராமரிப்படுகின்றார்கள். காரணம், முதலாவதாக அந்த யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப் என்று மிகவும் அன்பு கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் அதிகம் அன்பு செய்த ராக்கேல் என்ற தன்னுடைய மனைவியுடைய மகன். அதற்கடுத்து அவனுக்கு பல நிறம் உள்ள அழகான அங்கியை தன் கையால் நெய்து கொடுத்திருந்தார். எனவே அவன் மேல் அவர்கள் பொறாமை கொண்டிருந்தார்கள். போதாக்குறைக்கு சில கனவுகளை அவர் கண்டார். ஏதாவது சொல்லுகின்றார். 12 அரிக்கட்டுகள் இருக்கின்றன. அந்த 12 அரிக்கட்டுகளிலே ஒன்று நிமிர்ந்திருக்கிறது. தலைவணங்கி வணங்கு என்று அவர் சொன்னார். அப்பொழுது நாங்கள் 11 பேர் உங்களுடைய தலைவணங்கி வணங்குப்பா, நீ பெரிய அதிகாரியா, நீ எங்களை மிக சிறியவன், 11வது பிள்ளை மிக சிறியவன், அப்படி இருக்கின்ற பொழுது நீ தலைக்கணம் பிடித்து என்று சொல்லி அவர்கள் பொறாமை கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு ஒன்று போடு கூட தீர்மானித்தார்கள். ஆனால் அன்றைய சூழலில் ரூபன் என்பவர் அவருடைய மூத்த சகோதரர், வேண்டாம், இந்த ரத்தப்பை நான் தந்து கொள்ள வேண்டாம், கிணற்றில் இருக்கிறது சொல்லி கிணற்றில் இறக்கிவிட்டார்கள். அந்த வழியாக சில இஸ்மாயிலர் என்று சொல்லப்பட்ட வர்த்தகர்கள் வந்தபொழுது அவரிடம் 30 வெள்ளி காசுகள் அவரை விட்டு விடுகின்றார்கள். அந்த 300 வெள்ளி காசுகள் விட்டு விடுகின்றார்கள். அவர் அங்கே எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பார்வோனுக்கு அடிமையாக அவருடைய இல்லத்திலே பணிபுரிவராக குக்கிப்பா என்ற அரசு அலுவலருடைய அலுவலகத்தில் பணிபுரிவராக அமர்த்தப்படுகிறார். அங்கு அவர் மேல் பழி சுமத்தப்பட்ட சிலையில் போடப்பட்டார். சிறையில் இருந்த பொழுதுதான் மீண்டும் கடவுள் அவருக்கு அந்த ஆற்றலை திருப்ப அளிக்கின்றார். கனவு, அந்த கனவை சொல்கின்ற பொழுது பக்கத்தில் இருப்பவர்கள் கனவு கண்டேன், நான் அந்த அரசருக்கு அப்பம் கொண்டு போய் கொடுக்கின்றவனாக இருந்தேன், அப்பங்களை நான் கூட எடுத்துக் கொண்டது பொழுது வானத்து பறவைகள் இருந்தவற்றெல்லாம் வெடித்து விட்டனவே, என்னவாகும் என்று தெரியவில்லை சொன்ன பொழுது, சகோதரி பயப்படாதீர்கள், ஆனால் சொல்ல வேண்டிய நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆயுதம் முடிந்து போய்விட்டது, அரசன் நம் தலையை பிடித்து விடப் போகிறார், நீ தயாராக என்று சொல்லி சொன்னார். அதுபோல இவர் நடந்து போய்விட்டது. இப்படி அங்கு சிறைக்குளத்தில் தன்னுடைய கனவுகளின் விளக்கங்களை கொடுத்தார். நீங்கள் வேண்டாம், சீக்கிரம் முடிச்சுகளை அமைத்து விட்டார் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனிதனை பற்றி அரசன் ஒரு கனவு கொண்ட பொழுது அங்கு இந்த செய்தியாக சொல்லப்படுகிறது. அங்கு இருக்கின்ற மந்திரிகள் யாருமே, மந்திரவாதிகள் யாருமே கனவுகளுக்கு விளக்கம் சொல்ல முடியவில்லை. ஆனால் யோசிப்பா முடியும் என்று சொல்லி மற்றவர் சொன்னபோது அவர் அழைத்து விசாரிக்கின்றார்கள். நீ எபிரேயன், நீ முன்னால் அந்த கனவுகளை இவ்வாறு முன்னால் விளக்க முடியுமா என்று கேட்ட பொழுது, என்ன முடியும், விண்ணக கடவுளுடைய நம்பிக்கை வைத்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் விளக்கம் சொல்லுகிறார். அது உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது
பல 7 கொழுத்த பசுக்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. நைல் நதியிலிருந்து புறப்பட்டு வந்த 7 பசுக்கள், வற்றி போன பசுக்கள், அவற்றை போய் உணவு எடுத்து போயிருந்தது, அவற்றை விழுங்கிவிட்டன. இது ஒன்று. அதுபோலவே மற்றொரு கனவை சொன்ன பொழுது அந்த யோசேப்பு விளக்கம் கொடுத்திருந்தார். 7 பழமையான ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்படும். அதன் பிறகு பஞ்சகாலம் வந்து மக்களை வீழ்த்தும். அப்பொழுது உணவில்லாமல் போகும், மக்கள் அழிந்து போகிறார்கள். இதுதான் கடவுள் கொடுத்த செய்தி என்று சொன்ன பொழுது அவரே தலைவராக்கி பொருட்களை எல்லாம் சேகரித்து மக்களுக்கு விநியோகம் செய்த தலைவராக, அரசுக்கு அடுத்தபடியான ஒரு மிகப்பெரிய அதிகாரப்பட்ட தலைவராக அவர் ஏற்படுத்தினார். அங்கும் கனவை விளக்கி சொன்னது மட்டுமில்லாமல் மக்களுக்கு கணவர் வழியாக கடவுள் சொன்ன செய்தியை அவர் நடைமுறைப்படுத்தி மக்களை பாதுகாக்க ஆக இந்த கனவு வழியாக கடவுள் சொல்வதனால் அது வெறும் கற்பனையோ அல்லது ஏதோ மனிதனுடைய உணவு ஏற்பட்டு கலந்து போகிற ஒரு சிந்தனையோ இல்லை. மாறாக கடவுள் பயன்படுத்திய ஒரு வாகனம். பழைய ஏற்பாடுகளிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்ப்பது கடவுள் பயன்படுத்திய ஒரு கருவி. இதன் மூலம் தான் தன்னுடைய மக்களை குறிப்பிட்ட ஒரு அடியார் வழியாக அல்லது ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி வழியாக கடவுள் அவர்களுக்கு மிக அபரிமாணமான அருளை, பாதுகாப்பை, விடுதலையை அளித்தார் என்று நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எனவே கனவு என்பது வேதாகமத்தில் கடவுள் பயன்படுத்துகின்ற ஒரு கருவி. இசைக்கிழமைக்கு பாருங்கள், நிறைய கனவுகள் பற்றி சொல்லப்படும், காட்சிகள் பற்றி சொல்லப்படும். இது போலவே 1891ஆம் ஆண்டு திருத்தந்தை 13ஆம் செங்கராயர், 13வது லியோ அவர்கள் ஒரு கனவு கொண்டார்கள். அந்த கனவல்ல, மிகப்பெரிய விண்ணக காட்சி. அவர் ஆலயத்திலே திருப்பலியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே நின்று விட்டார். நின்று விற்பாடு என்ன நடக்கிறது மற்றவர்களுக்கு ஒன்று புரியவில்லை. அவர் அப்படி பிடித்து உட்கார வைக்க முயற்சி செய்கிறார்கள், நகர்த்த முடியவில்லை. அப்பொழுது அவர் காட்சி வந்து அவர் கண்களிலிருந்து கண்ணீர் ஊற்றோட ஆரம்பித்து விட்டது. அவரை வலுக்கட்டாக பிடித்து நாட்கள் அசைத்த பொழுது என்ன ஆயிரம் சொன்ன பொழுது, நான் விண்ணகத்திலிருந்து இறைவன் அளித்த காட்சி என்னை அதிர்ச்சியுரை செய்தது. நான் அதை வெளியில் சொல்ல தயங்குகிறேன், அஞ்சுகிறேன், திருச்சியில் தூரம் ஆபத்தில் இருக்கிறது சொன்னார். என்னவென்று கேட்ட பொழுது இப்பொழுதுதான் சொல்கிறார், கம்யூனிசம் இந்த நாட்டிலே, இந்த உலகிலே மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலாக, தீவிரவாத நம்பிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ராட்சச படையெடுப்பை மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுவதோடு உழைப்பை அர்ச்சிக்க வேண்டும். கம்யூனிசம் சொல்கிறது, the man yearns for the state feeds the man. அதாவது மனிதன் உழைக்கிறான், பொதுவாக பொதுமக்களுக்காக உழைக்கிறான். அது ஸ்டேட்டுக்காக, அரசாங்கத்திற்காக, நாட்டுக்காக அதை உழைக்கிறான். அதை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம். இதுதான் பொதுவான ஒரு கருத்து. அதை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இத்தகைய ஒரு நிலைப்பாட்டில் மனிதன் சொன்னாலே மனித மணிகள், மனித நேரம், மனித நாட்கள் தான் கணக்கிட்டார்கள். உழைப்பை உழைப்பாக பார்க்கவில்லை. 10 பேர் ஒரு வயலிலே வேலை செய்கிறார்கள் என்றால் 8 மணி நேரத்துக்கு இவ்வளவு அவர்கள் உழைக்க வேண்டும், இவ்வளவு அறுவடை செய்ய வேண்டும், இவ்வளவு நெல்மணிகள் கிடைக்கும், இதை இத்தனை மணிக்கு விற்கலாம், இத்தனை ரூபாய்க்கு விற்கலாம், இதனால் இவ்வளவு லாபம் கிடைக்கும், இப்படி மணிக்கணக்காக போட்டார்கள். எனவே மனிதனுடைய இருப்பும் வாழ்வும், இந்த அவனுடைய வாழ்வு ஒரு பொருளாதார அடிப்படையில பார்த்தது ஒழிய மனிதாபிமான அடிப்படையிலும் மனிதனுடைய ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் அவன் ஆளுமை மற்றும் உயிரின் அடிப்படையிலும் இதை உருவாக்கி கடவுள் அடிப்படையிலும் பார்க்கவில்லை. அவளை பொறுத்தவரை மதம் மனிதனை மயக்கும் மது என்று சொன்னான். எனவே மதத்தை மறந்துவிடு, கடவுளை மறந்துவிடு, உன் உயிரை மறந்துவிடு, உழைப்பை கொடு. உன்னுடைய உன் உடல் உழைப்பு தான் பணம் கொடுக்கிறது, உன் உடல் உழைப்பு தான் விளைச்சலை கொடுக்கிறது, உன் உடல் உழைப்பு தான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது சொல்லி இப்படி குறுகிய வட்டத்துக்கு மனிதனை மாற்றி அந்த மதம் அற்ற ஒரு சமுதாயத்தை இந்த கம்யூனிசம் எடுத்து சொன்னது. எனவே கம்யூனிசம் அதிகமாக பரவிய பொழுது அண்டைய நாடுகள் சேர்க்கப்பட்டன. அப்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவர், ஒவ்வொரு வீதிக்கும் ஒரு தலைவர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கண்காணிப்பாளர் என்று அவர்கள் வகுத்து வைத்து, அன்றைக்கு ஒருவர் தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறி போட கீரை வைக்கின்றார், 10 பாத்தி கீரை வைக்கிறார் என்றால் உடனே ஒரு
கோலிலே அவர்கள் அவருடைய பிளாட் நம்பர், அவருடைய வீட்டு நம்பர், ஊர் நம்பர், தெரு நம்பர் எல்லாவற்றையும் எழுதி அவருடைய பெயரை எழுதி நட்டுவிட்டு போய்விடுவார். கீழே 15-20 நாட்களுக்கு பிற்பாடு அந்த அறுவடை செய்யலாம். அப்பொழுது அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அங்க இருக்கிற அலுவலர்கள் அவர் ரோந்து போய் கொண்டிருக்கின்ற அந்த அரசு பாதுகாவலர் கண்காணிப்பாளர்கள் செய்தி அறிந்து அவர்கள் வந்து உத்தரவு கொடுத்த பிறகு அதை எடுப்பார்கள். அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளும். மனிதனுடைய முழு உழைப்பும் முழுவதுமாகவே கம்யூனிஸ்ட் அரசு எடுத்து முழுவதுமாக தென்மேற்கு போல் பயன்படுத்தி தான் திரைப்பட்டவர்கள் மட்டும் கொடுத்து இவ்வாறு மனிதர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பலப்படுத்த செய்தார்கள். சொந்தகாலமும் போய்விட்டது. அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது போய்விட்டது. அவருடைய அந்த உழைப்பு சாதாரண நிறுத்து கொடுக்கின்ற காய்கறி அளவுக்கு, அளந்து கொடுக்கின்ற ஒரு திரவத்தின் எண்ணெய் அளவுக்கு இவ்வாறு சுருங்கி போய்விட்டது. அதை தாண்டி ஒன்றாக உட்கார்வோம், ஒன்றாக போயிருவோம், ஒன்றாக மகிழ்வோம் என்ற அந்த நிலை மாறி உழைப்பு மட்டுமே அவனுக்கு தெரிந்தது. இது மெட்டீரியலிஸ்ட் கோல்டு. இந்த உலக ஆதாயத்தை பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது. அங்கு கடவுளுக்கு இடமில்லை, மனிதத்துக்கு இடமில்லை, நேர்மைக்கு இடமில்லை, மனிதாபிமானத்துக்கு இடமில்லை, சமூக ஒற்றுமைக்கு இடமில்லை, சொந்த பந்தத்திற்கு இடமில்லை. எல்லாம் நிலையிலேயே யார் யாரெல்லாம் ஒன்றாக கிடைத்தது, யார் யாரெல்லாம் ஒன்றாக சேர்த்தது, யார் யாரெல்லாம் மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து கண்ணீர் விடுவது, இதையெல்லாம் இல்லை. உழைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அவர்கள் கொடுத்தால் வாங்கிக்கொள், கொடுத்தவர்கள் பொறுமை கொண்டிராது. இப்படியாக சட்டங்களை வகுத்து மிகவும் இப்படி சட்டங்களை மாற வேண்டுமானால் இறைவன் அருள் தேவை. எனவே இந்த நாட்டிற்கு இத்தகைய ஒரு மிகப்பெரிய ராட்சச ஒரு தத்துவங்கள் வந்து உடைந்திருப்பதற்கு காரணம் சாத்தான். அந்த காட்சியிலே அந்த 11ஆம் சங்கராயர் பேராயர் திருத்தந்தவர்களுக்கு 1891ஆம் ஆண்டு இவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் கடவுளை கேட்கிறது, 100 ஆண்டுகள் எனக்கு கொடு. உன்னுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒருவர் கூட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள், நான் மாற்றி காட்டுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அவர், என் கத்தோலிக்க பிள்ளைகளை நீங்கள் சோதிக்க பார்க்கிறீர்களா? அது என் மகனுடைய மறைவுடன் வேண்டுமானால் முன்னால் முடியும் என்று பார்த்துக் கொண்டு சொல்லி யோபு கண்ட காட்சியிலே கடவுளுக்கு சாத்தான் சவால் விட்டு சென்ற யோபை சோதித்தது போல சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டு சென்றார். ஆக 1891 இருந்து 1991 இப்படியாக அந்த 100 ஆண்டு காலத்தை மிக கடுமையான காலமாக சமுதாயத்தில் மாற்றங்கள் உருவாகின. கம்யூனிசம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. கடவுள் உத்தரவு கொடுத்து விட்டார். அப்பொழுதுதான் மாதா குறிப்பிடுகிறார்கள். 1917ஆம் ஆண்டு மாதா பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்தார்கள். முதல் உலகப் போர் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில் மாதா காட்சி கண்டு மனம் திரும்புகள், என் மகளிடம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். மனிதாபிமானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக 1858ஆம் ஆண்டு நம்முடைய மாதா அவர்கள் அந்த நூறு நகரை காட்சி கொடுத்தவர்கள் அப்பொழுது ஜபம் சொல்ல வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், திரும்ப வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோலவே பாத்திமாக காட்சி கொடுத்த பொழுது 3வது கோரிக்கையாக அந்த 3 பேர் காட்சி கொடுத்தார்கள். அந்த எசிந்தா, மார்டின், லூசியா, இந்த 3 பேருக்கு அந்த 2 பேர் முதலாவது சொல்லப்பட்ட 2 பேர் ஒருவராக போனார்கள். காட்சி கொடுத்து ஒரு சில ஆண்டுகளிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் அவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது அவர் 3வதாக சொன்ன கோரிக்கை, ரஷ்யாவை நீங்கள் கான்சென்ட்ரேட் செய்ய வேண்டும், கடவுளுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இயேசுவின் திருத்தத்திற்கு அர்ப்பண திட்டத்தை அப்பொழுதுதான் உருவாக்கினார். 1917 1924 இருந்து உலகமெங்கிலும் அந்த ஜெபம் சொல்லப்பட்டது. ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. காரணம், கடவுளற்ற மனிதாபிமானமற்ற ஒரு சமூகத்தை தேடி செல்வதனால் மனிதன் சீரழிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது வரலாறு நமக்கு சொல்றது. இதுதான் அந்த 1917 மாதம்தான் அப்பொழுது ஒரு மிகப்பெரிய பிளேக் நோய் வந்தது. மக்கள் பட்டி பட்டியாக இறந்து போனார்கள். அப்பொழுதுதான் திரு ஆண்டவருக்கு இந்த உலக அரசுகளை விட அன்பின் அரசர் இயேசு திரு அரசர் தான் மிகப்பெரிய அர்ப்பணித்தார்கள், உலகத்தை அர்ப்பணித்தார்கள். இந்த பிளேக் வியாதி தீர்க்கப்படுவதற்காக மாதாவின் திருப்பட்டங்களை பல இடங்களிலே அவர் சுமந்து சென்று அவர்கள் அந்த மாதாவுடைய அருள்வரங்களை கேட்டு பிளேக் வியாதி மேற்கொள்வதற்காக மிகப்பெரிய போராட்ட ஜப போராட்டங்கள் நடைபெற்றது. அதற்கு
அதற்காக இன்னொரு அதை பற்றி இன்னும் பலவிதமான புதுமைகள் அடங்கிய ஒரு வரலாறு இருக்கிறது. புதுமைக்கு தூதரங்கை குறிப்பிட்டு வருவார், மாதாவுக்கு உறுதுணையாக வருவது போல. ஆக திருச்சியில பார்த்தீர்களா 100 ஆண்டுக்கு ஒரு முறை இத்தகைய கொள்ளை நோய்கள் வந்தது. 2019-20 இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் வந்தது. 1817, 18, 19 ஆண்டுகளில் அப்பொழுது மிகப்பெரிய பிள்ளை நோய் வந்து ஐரோப்பா முழுவதும் நாசமானது. அது 100 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சாத்தானுடைய ஊடுருவல் தத்துவ அடிப்படையிலும் பொருளாதார அடிப்படையிலும் மனித உயிர் அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் சீரழித்து விட்டு சென்றது. இப்பொழுது கூட பாருங்கள், கொரோனாவுக்கு பிற்பாடு மக்களுடைய மனநிலை எவ்வளவு மாற்றம் பெற்றிருக்கிறது, எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகளை நாம் சந்தித்து வருகின்றோம், எத்தனை விதமான உயிரிழப்புகளை சந்தித்து வருகின்றோம். எனவே இந்த 1917 பிறகு அப்பொழுது லூசியா என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குகள் சிலவற்றை திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் காலத்திலும் அவர் சொல்லப்பட்டது. அந்த பாத்திமா ஆட்சியை கொடுக்கப்பட்ட அந்த 3 வாக்குறுதிகளில் 2 சொல்லிவிட்டார்கள், 3வது நிறைவேறிவிட்டதா என்று ஒரு திருத்தந்தை கொல்லப்படுவார். அவ்வாறு கொல்லப்படுகிறார், கிறிஸ்துவம் முடிந்துவிடும், மக்கள் ஒருவருக்கு எழுந்து விடுவார்கள் என்ற அந்த துயரமான செய்தி. ஆனால் திருத்தந்தை சுடப்பட்டார். 2ஆம் ஜான்பால் அவர்கள் 1983ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாத்திமா மாதத்தில். ஆனால் சுடப்பட்ட பொழுது அவர் கொல்லப்படவில்லை. எப்படி கொல்லப்படவில்லை? திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2015 இறந்த பிற்பாடு, 2005 இறந்த பிற்பாடு அவருடைய அறையில் இருந்த அந்த சில பொருட்களெல்லாம் எடுத்த பொழுது கலைஞருக்கிடையில் ஒரு போட்டோ இருந்தது. அவருடைய அதிகாரப்பூர்வமான போட்டோ எடுத்தவர் திருத்தந்தை சுடப்பட்ட அந்த நாளிலே எல்லா போட்டோகளையும் எடுத்துட்டு வரும் பொழுது அவற்றை எல்லாம் போய் ப்ராசஸிங் செய்த பொழுது அதிலே திருத்தந்தை சரிந்து அவருடைய வயிற்றில் சுடப்பட்டு கீழே விழுந்த பொழுது மாதா உருவம் அங்கு வந்து அவருடைய வழக்கத்தினால தாங்கி பிடிக்கிறது. இது அவருடைய போட்டோவில் பதிவாக இருக்கிறது. திருச்சபை மிகவும் அதிகமாக அழிகின்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் மாதா கைவிட மாட்டார். மாதாவுக்கு உறுதுணையாக இருந்த சூசியை கைவிட மாட்டார். எனவே மாதாவை பற்றமல்ல, இன்றைக்கு நாம் உழைப்பை பற்றி தொழிலாளரான சூசியை பற்றி பேசுகிறோம் என்றால் 100 பங்கு மாதாவை பற்றியும் பேசித்தான் ஆக வேண்டும். மாதாவின் உடனிருப்பு இல்லாமல் சூசையப்படவில்லை. இந்த 2 பேரும் உடனிருப்பு இல்லாமல் கத்தோலிக்க திருச்சபையில்லை. திருத்தந்தை சுடப்பட்டு சரிந்து விழுந்த பொழுது மாதா தாங்கி பிடித்தார்கள். அது மட்டுமல்ல, 2000ஆம் ஆண்டிலே திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் தன் உடலில் அகற்றப்பட்ட அந்த குண்டை எடுத்து வைத்திருந்தார். அந்த 2000ஆம் ஆண்டு அவர் அந்த பாத்திமா நகருக்கு திரையாத்திரை மேற்கொண்டார். மாதா தான் தன்னை காப்பாற்ற என்று ஆவணமாக எழுதி அங்கே சமர்ப்பித்தார். தன் உடலில் பாய்ந்த அந்த குண்டை எடுத்துக்கொண்டு போய் மாதாவுடைய கிரீடத்தில் இவர் கொண்டு போய் வைத்தார். இன்னும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நெட்டில் தேடி பார்க்கலாம். இது வரலாற்று உண்மை. அந்த திருச்சபை எவராலும் எப்பொழுதும் அழிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து உடனிருப்பு, ஏனெனில் அவருடைய மறைவுடன் இயேசு கிறிஸ்து மாதாவுடைய வழிநடக்கும் அன்னையாக நம்மளோட பயணித்துக் கொண்டிருக்கிறார், பாதுகாத்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் மறைவுகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் தன் குழந்தை இயேசுவை தன் மகன் சிலுவையிலே இருந்து இறந்த பொழுது அவருடைய சடலத்தை வளர்த்த அந்த அன்னை நம்மை தாங்கிக் கொள்வது இந்த நிகழ்வு நமக்கு சொல்கிறது. இதற்கெல்லாம் பின்புலம் யார்? புனித சூசியர்கள். அவரை ஏன் தொழிலாளராக கொண்டாடுகிறோம்? முதலாவது பட்டத்திற்கு கண்டோம். 2வது கனவுகள் அடிப்படையிலே அவர் கடவுள் சித்தத்திற்கு பணிந்து வாழ்ந்தார். இந்த கடவுள் எப்பொழுதும் காப்பாற்றும் ஒரு திறனை அவருக்கு கொடுத்திருந்தார் பார்த்தோம். எனவே இந்த கனவுகளின் அடிப்படையில் 4 விதமான கனவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு கனவு கூட அவரை வாழ்த்தியோ பாராட்டியோ அந்த கனவு இல்லை. எல்லாமே சிக்கல் நிறைந்த அந்த கனவுகள். மாதா கருவுச்சாரத்து கேள்விப்பட்டு விலக்கிவிட வேண்டும் நினைத்தால் அப்பொழுது தூதர் கடவுளை தோன்றி ஏற்றுக்கொள், தூய் ஆவியாளர் தூருக்கிறார், பிறக்க போவது கடவுளை குழந்தை சொன்னபொழுது ஏற்றுக்கொண்டார். அதுபோலவே குழந்தை இயேசுவை கொல்ல ஏதோ தேடி கொண்டு எகிப்துக்கு போக என்று சொன்னார்கள். எகிப்து பல 1000 பேருக்கோடு அங்கிருந்து போக வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் கோவில் கேள்வியிலே அந்த மலைப்பாகான பகுதியில் பாலைவன பகுதியில் செல்வது மிக சாதாரண காரியம் இல்லை. துணிச்சலோடு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து ஆபிரகாம் போல பயணித்தார். எனவே உடல் பயணம் திருச்சியோடு இருக்கின்றவர் கடவுள் எவ்வாறு திருச்சி அருமையாக படித்தார்கள். இந்த முன்னுரை, கடவுள் வேலை செய்தார், தொழில் செய்தார், தொழிலை பணியை அவர் ஆசீர்வதித்தார். நேரும் நவாரும்
என்ற ஒரு அந்த ஆவணம் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் அவர்கள் வெளியிட்ட பொழுது இந்த உழைப்பு, மனிதனுடைய உழைப்பு மணி நேரத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தை உருவாக்கம் மட்டுமல்ல, கடவுள் அதை ரசித்திருப்பதால் மனிதன் மாண்பு உயர்த்துகிறது. கல்யாணத்துக்கு கூட பொண்ணு பார்க்கும்போது என்ன கேட்கிறாங்க, பையன் என்ன வேலை செய்யறான், ஏன்னா எவ்வளவு சம்பாதிப்பா, எவ்வளவு காப்பாற்ற முடியும், எவ்வளவு கௌரவமா வாழ முடியும், ஸ்டேட்டஸோட வாழணும், என் மகள் கண்ணீர் இல்லாமல் வாழணும், இப்படி அந்த எண்ணத்தில் என்ன வேலை செய்யறான், எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படிதான் கேட்கிறாங்க. அரசாங்க வேலையா, தனியார் வேலையா, சொந்த வேலையா, இப்படிதான் கேட்கிறார்கள். அது அவர்கள் பொருளாதார நிலையை தெரிந்து அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அவனுடைய மாண்பு, அவனுடைய தகுதி, அவனுடைய உயர்வு, அவனுடைய மரியாதை, இதன் மூலம் தன் குடும்பத்தை பாதுகாப்பது, அவர்களை வழிநடத்துவது, குழந்தைகள் எதிர்காலத்தை உருவாக்குவது, சந்ததிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி அவர்களுக்கு வழிகாட்டுவது, எத்தனைலாம் திறந்து இருக்கிறார் என்ற அடையாளம் தான். என்ன வேலை செய்கிறாரு, எவ்வளவு சம்பாதிச்சு, பொருளாதார அடிப்படையை மட்டுமல்ல. ஆனால் கம்யூனிசம் பொருளாதார தத்துவம் உள்ளவர்கள் இந்த படத்தோடு நின்று விடுவார்கள். ஆனால் கிறிஸ்தவம் இதையும் தாண்டி அந்த உழைப்பை மதித்து, உழைப்பை அர்ப்பித்து, அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறார், மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறா, நல்ல வழிகளில் பயன்படுத்தப்படுமா என்று தாண்டி செல்லுகிறார். உழைப்பு அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. எனவே திருத்தந்தை 2ஆம் ஆண்பார் 1983ஆம் ஆண்டிலே அவர் தொடரப்பட்ட அந்த ஆண்டிலே தான் லபோரம் எக்ஸசன்ஸ், உழைப்பின் மேன்மை, வேலையினுடைய மகத்துவம் என்ற அர்த்தத்திலே ஒரு ஆவணம் ஒன்று உருவாக்கினார். அந்த லபோரம் எக்ஸசன்ஸ் சொல்வது மக்களுக்கு இந்த மாண்புள்ளதாக அவர்களுக்கு கிடைக்கிறதா என்பதை பார்க்கவும் வழிகாட்டவும் திருச்சபைக்கு கடமை இருக்கிறது என்று சொன்னார்கள். அங்கு திருச்சபையின் கையிலே ஒப்படைத்தார், பூசைகள் கையிலே திருக்குடும்பத்தை ஒப்படைத்தார். அதுபோல திருச்சபையின் கையில் இருக்கிறது என்று சொல்லி அந்த உழைப்பின் மாண்பை மிக அதிகமாக வைத்து பேசினார்கள். இது ஒதுக்கப்பட்ட காலத்தில் அவற்றின் டிராப்ட் வைக்கப்பட்டு நாங்கள் ஆவணங்கள் வெளிவதற்கு முன்பாக படித்து முடித்தோம். அந்த அளவுக்கு அந்த உழைப்பை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் பின்பற்றவும் அதை வழிகாட்டவும் திருச்சபைக்கு கடமை இருக்கிறது என்பதை உணர்த்தி காட்டியது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது நான் உங்களுக்கு சொன்னது சில ஆவணங்களை சொல்வது போல தெரிந்தாலும் சிந்தித்து பாருங்கள், ஒரு சில பகுதியாக சிந்தித்து பாருங்கள். அதிலே சூசையப்பர் எந்த அளவுக்கு இவற்றெல்லாம் பின்பற்றிருக்கின்றார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், நேர்மையுள்ளவராக இருந்தார், தன் உழைப்பினாலே தான் பெற்ற அந்த வருமானத்தை கொண்டு தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி அவர்களுக்கு எல்லா விதமான பணிவிடைகள் வந்து செய்தார். தான் செய்த பணியிலே அவரை ஈடுபடுத்தி எதிர்காலத்தில் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று வழிகாட்டினார். அந்த உறுதிப்பாட்டை இயேசுவின் சிலுவை மரங்களை நாம் பார்க்கிறோம். ஆகிய இத்தகைய உறுதிப்பாட்டும் நேர்மை தன்மையும் கீழ்ப்படிதலும் அவரை சூசையப்பர் இருந்தது. இறைவனால் இல்லைய நேரங்களிலும் கடவுளை எல்லாருக்கும் ஊழியம் செய்தார் ஒழிய யாரிடம் அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் செயல்பாட்டிலே இருந்தார். அதனால்தான் இந்த லூக்கா தம்முடைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பருவ நாட்களை பற்றி பேசி முடிக்கின்ற பொழுது 2ஆம் அதிகாரம் 52 அவர் நாசரேத்துக்கு திரும்பினார். அங்கு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொல்கிறது. கடவுளின் திருமகன் மனிதர்கள் சூசையப்பருக்கும் மாதாவுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. உங்கள் பிள்ளைகள் எதுவரை கீழ்ப்படுகிறார்கள்? 30 வயசு வரை இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், 33 வயது வரை கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். உங்கள் பிள்ளைகள் எத்தனை வயது வரை கீழ்ப்படிந்து வாழ்கிறார்கள்? எத்தனை வயது வரை செல்போன் பார்க்கிறார்கள்? வேண்டாம் என்று சொன்னால் சரிப்பா என்று சொல்கின்ற வயது வரை இருக்கிறது. அதையும் தாண்டி பார்த்துக்கலாம் என்ன சொல்ல போறாரு, அதையும் தாண்டி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி 3 நிலைகளுக்கு பிள்ளைகளுடைய எதிர்ப்பு தன்மை வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் குளிர்சூசியத்தின் உழைப்புக்கும் குளிர்சூசியப்பர் கடவுள் கொண்ட நம்பிக்கைக்கும் அடித்தளமாக அமைகிறது. எனவே கீழ்ப்படுத்தலுக்கு சிறந்தவர்கள் சூசியத்தில் என்று நாம் சொல்லலாம். அதே போல உழைக்கின்றவர்கள் பார்த்துக் கொண்டோமா, நாம் உழைக்கிறதை சார்ந்தவர்கள் தான். நாம் எல்லாருமே ஆபீஸுக்கு போகின்றவர்கள் அல்ல. ஆபீஸுக்கு போனாலும் அங்கு உழைக்க வேண்டும், 8 மணி நேரம் உழைக்க வேண்டும், அதுவும் ஒரு உழைப்பு தான். எனவே அந்த உழைப்பு கடவுளால் ரட்சிக்கப்பட்டது. சூசையப்பர் அந்த உழைப்பை பயன்படுத்தி குடும்பத்தை அவர் வளர்த்தார், பேணி காத்தார், தன் மகனை அவர் உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உழைப்பை மேன்மைப்படுத்தி தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவரும் அதே தொழிலை செய்தார், உழைத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் திருச்சபையை அந்த சூசையப்பரின் பாதுகாவல் ஒப்படைத்து அவருக்கு சொல்லி அவருக்கு அவர் நம்மை பிரட்டக்கராக்கி 12 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார் திருத்தந்தை பிரான்சிஸ். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு 76ஆம் வயது. அவர் பிறந்தது 17/12/1936. ஆகவே 76 வயதிலே அவர் தூங்கிவிட்டு முதன் முறையாக நான் அங்கு மிஷன் பணியில் இருக்கும்போதுதான் இரவு ஏறக்குறை 11-12 மணிக்கு பார்க்கிறேன். இந்த வயதில் அவர் என்ன செய்ய போகிறார் என்று நானே குரல் விட்டு சொன்னேன்.
அடுத்த நாள் காலையில் 76 வயது தாத்தா அவர் என்ன செய்ய போறாரு? அப்படி உலகமே சொன்ன அந்த திருத்தந்தை 12 ஆண்டுகள் கடைசி மூச்சு வரை அவர் அந்த ஏழ்மையை நேசித்து ஏழைகளுக்காக இரக்கமுள்ளவராக இரக்கமிக்க கடவுளை காண்பித்து இரக்கமுள்ள கடவுளுக்காக மக்களிடம் பரிந்து பேசி போர், கஷ்டங்கள், வேதனை, கண்ணீர் சிந்துதல், நிராகரிப்பு, மார்ஜினலைசிங் எல்லா இடத்திற்கும் தன்னையே ஒரு தூதுவனாக ஆக்கிக் கொண்டு கடைசி மூச்சு வரை பணி செய்தார். சகோதர சகோதரிகள் என்று முதலாக ஒரு திருத்தந்தை மக்களை பார்த்து நான் உங்களை ஆசீர்வதிக்க எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி அவர் தலை கவிழ்ந்து ஜெபித்தார். இன்றைக்கு மறந்துவிட மாட்டோம் 2013. அதுபோலவே இறப்பதற்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக அவர் ஈஸ்டர் செய்தி கொடுப்பதற்காக அந்த வத்திக்கான் மால்களில் வந்தபொழுது குரல் எழுப்பவில்லை. அப்பொழுது கூட அவர் அன்பார்ந்த சகோதரர்களை சகோதரிகள் சொன்ன பொழுது அந்த அரங்கம் முழுவதும் அந்த மைதானம் முழுவதும் கைத்தட்டலாக இருந்தது. மிகப்பெரிய இரக்கத்தின் தூதுவராக அந்த திருத்தந்தை புரொட்டக்டராக அவர் இருந்தார். திருச்சபையை இந்த ஏழ்மையை நேசித்து அந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர் தூதுவராக வாழ்ந்ததனால் கிறிஸ்தவம் தன்னை திரும்பி பார்க்கிறது. உயர்ந்தவர்கள், பணம் படைத்தவர்கள், தகுதி படைத்தவர்கள், படித்தவர்கள் என்றெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் பல பேர் இவர்களுக்குத்தான் மதித்தார்கள் என்றால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், படிக்க இயலாதவர்கள், உடல் மாற்றுத்திறனாளிகள், இப்படி பல பேரையும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேண்டுமென்றே விளிம்புகளுக்கு தள்ளப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் அவர் கருத்தில் கொண்டு தன்னுடைய பணியின் திசையை அவர் மாற்றினார். திருச்சியினுடைய ஆன்மீக திசையை மாற்றியவர். இதற்கெல்லாம் உழைப்பு, எழுதி உழைப்பு உடைய சூசியத்தை பாதுகாவலர் கொண்டு 12 ஆண்டுகள் 12 ஆண்டவர்கள் பணியாற்றினார். இந்த அருளுக்காக நன்றி கூறுவோம். இந்த திருவிழா நாளுக்காக நன்றி கூறுவோம். நம்முடைய பாதர்களுக்கும் உங்களுக்கும் நான் மனமார்ந்த விழா வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் என் பெயராலும் நம்முடைய மறைமாவட்ட பெயராலும் உங்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம். நாம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாச அறிக்கையை இப்பொழுது சொல்வோம். Amen.
வேண்டுதல்களையும் வேண்டல்களையும் நாட்களையும் நினைவாய் கேட்டு அருளது போல நம்முடைய தாழ்களையும் கண்ணோக்கி அருள் புரிவாராக. அன்பே உருவான இறைவா, திருச்சபையின் மக்கள் அனைவரும் இறை அன்பிலும் பிற அன்பிலும் வளர தேவையான ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அளிக்குமாறு எம் திரு அவை பணியாளர்கள், ஆயர்கள், குருக்கள், துருவரத்தார் அனைவரையும் உமது அன்பில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உழைக்கும் மனம் இல்லாத உண்ணல் ஆகாது என்பதற்கேற்ப உழைக்கும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையிலேயே உருவாக வேண்டும் என்று, உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலேயே நற்செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். என் ஊழியரை அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன் என்று உரைத்த தந்தையே இறைவா, கொத்தடிமைகள், குழந்தை தொழிலாளர்கள், முதலாளியின் முரண்பாடுகள் சிக்குண்டவர்கள், கூலி தொழிலாளர்கள் இவர்களின் உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் நாங்கள் அனைவரும் குரல் கொடுக்கவும் அவர்களின் வாழ்வு மேம்படவும் உரிமைகள் மதிக்கப்படவும் வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, புனித சூசியப்பரின் குணநலன்களான நேர்மை, வாய்மை, பகிர்வு மனப்பான்மை, முழு ஆர்வம், கடின உழைப்பு போன்ற பண்புகளால் தொழிலாளர்களாகிய நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். மன நிறைவின் ஊற்றே இறைவா, மனித உழைப்பை ஒரு வியாபார பொருளாக கருதாமல், மனிதனை உற்பத்தி செய்யும் இயந்திரமாக கருதாமல் நாம் செய்கின்ற தொழிலை மதிக்கவும், அத்தொழிலை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், உலகில் உள்ள தொழிலாளர்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாகவும் வேண்டும் என்று இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். துணையாளரே இறைவா, யோசேப்பின் பெயர் கொண்ட நபர்களையும் ஆலயங்களையும் நிறுவனங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். புனித யோசேப்பின் குணங்களை வெளிப்படுத்தும் சாட்சிய வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இவ்விட மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் தேர்ந்தெடுக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். Thank you.
மகிழ்ந்திடும் மனிதத்தின் விளைவாக மகிழ்ந்திடும் மனிதத்தின் விளைவாக மகிழுடன் என்னை தருகின்றேன் மகிழுடன் என்னை தருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையே உனக்குடன் ஏற்பாயின் இறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையே உனக்குடன் ஏற்பாயின் இறைவா வலியனையே நான் தருகின்றேன் வலியனையே நான்
எல்லாம் வல்ல தந்தையாகிய நிமிடங்களுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரில் கொடுத்ததாகவும் மாற்றுக்காகவும் நலன்களுக்காகவும் தமக்குரிய இரக்கமனத்திற்கு மூத்தாக இறைவா உதயோசற்கு நினைவு கொண்டாடுத்த நாங்கள் மது மாண்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண் நோக்கி அருளும். இவ்வாறு உண்மை மன்றாடுவோருக்கு காணிக்கைகள் பாதுகாவலாயிருக்க தனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை துயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாடமை விடத்திலும் நாங்கள் மக்கள் அன்று செலுத்துவதும் விடுதலை யோசேப்பின் விழா கொண்டாட்டத்தில் தக்க புகழை சாற்றி உண்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராக அவரை கடவுளின் தாயாக கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருடைய தூயாவில் எடுத்ததால் அந்த அன்னை கருத்தளித்த உம்முடைய ஒரே திருமகனாக எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள நல்ல பணியாளர் என அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாக உமது மாற்றமான சூழல் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமணம் நடத்துகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபங்களும் கொண்டு கூடி வாக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மனை புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர் உடைய படைப்புகள் எல்லாம் உண்மை புகழ்வது தருமை. ஏனெனும் உடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து வழியாக தூயாவியாரை செயலாற்ற அனைத்தையும் முழுத்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறைமறை முதல் சிறு பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராத ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே ஆண்டவர் கற்பனைக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகள் அதே தூயாவியார் தூய்மைப்படுத்த உண்மை தானுடன் உண்டாடுகிறோம். இவ்வாறு உங்கள் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரே கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறவனவாக அவர் பாடுபட உடம்பெழுந்து அவர் படித்துமாதிரி மகள் மரணிக்குள்ளே கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்படுகிறது. அப்பத்தை எடுக்கும் மக்கள் நன்றி திருச்சி ஆசி வழங்கி அதை கட்டு தாம் சிறுவர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இறந்து அறிந்திய விழுக்கெண்ணத்தை எடுத்து வேண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் பின்னம். இது பாவம் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையை
பொருள். வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம் தெய்வமே. வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம் தெய்வமே. ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் பாடுகின்றோம். வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம் தெய்வமே. ஆகவே ஆண்டவரை நாங்கள் உடைய திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நிறுத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிரிழப்பதை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கிறோம். உமது திருவையில் காணிக்க கண்ணத்துள்ளமாக உண்மை வந்தாடுகிறோம். இப்பனிலாம் நீர்வுளம் கனிய திருவிழமானே இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருடத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியாரால் நிரப்பப்பட்டு திருக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கி செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித சூசையப்பர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், இணைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமகன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்தருளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றும் உமக்கு உரியதே. மீட்பரின்பட்டவர்களால் கற்பிக்கப்பட்ட தேவப்படுத்தினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். Oh
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமேளத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருப்புதலுக்கும் வழி செய்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே மடைத்துள்ளீராக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரோட அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியின் விருது கிடைக்கப்பட்டோர் பேர் பெற்றோர். மட்டும் சொல்கிறோம். ஆனந்தம் தந்து ஆசை தனக்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்கிறது. என்னை நீர அப்பமீது நேரத்தை தருகிறது. அப்பமீது 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 அப்பாவில் இணைக்கிறது. ஆனந்தம் தந்து ஆசை தனக்கும் சின்னஞ்சிறு அப்பமீது சிந்திக்க வைக்கிறது. என்னை நீர அப்பமீது நேரத்தை தருகிறது. அப்பமீது அப்பமீது
வைத்தது தன்னை அப்பமீது எனக்கு தருவது அப்பமீது நன்றி சொல்லி நானும் பாடிட நித்தம் உந்தன் சித்தம் ஏற்றிட உந்தன் பாதம் தேடி வருகிறேன் உனதாய் வாழ என்னை தருகிறேன். நன்றி சொல்லி நானும் பாடிட நித்தம் உந்தன் சித்தம் ஏற்றிட உந்தன் பாதம் தேடி வருகிறேன் உனதாய் வாழ என்னை தருகிறேன். நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி 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 இயேசுவே நன்றி இயேசுவே. என்னை தேர்ந்ததற்காக நன்றி இயேசுவே அன்பாய் என்னை காப்பதற்காக நன்றி இயேசுவே என்னை தேர்ந்ததற்காக நன்றி இயேசுவே அன்பாய் என்னை காப்பதற்காக நன்றி இயேசுவே பரப்பிடித்து நடத்தினாய் பரமலையை உயர்த்தினாய் பரப்பிடித்து நடத்தினாய் பரமலையை உயர்த்தினாய் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் விண்ணகர்ந்தால் ஊட்டப்பட்ட நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து விடியில்லாமை நீர் பெயரிடாத பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதர்களின் மாட்சி மக்களுக்குமான இறைவா, அவருடைய திறக்குமிக்க வேண்டுதலால், குறிப்பாக தொழிலாளரான புனித யோசேப்பின் வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிந்தருள்வாராக. ஆமென். நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் உண்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் புனித யோசேப்பின் வாழ்வில் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தாயிருப்பீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர்களின் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமேலும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் ஆன்மீகத்தில் மகிழ்ச்சி அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமரவும். இப்பொழுது நம்முடைய புனித சூசேப்பர் ஆலயத்தின் பங்கின் திருவிழா அன்று நமக்கு இறையாசி மேலும் வாழ்த்துக்கள் நன்றிகள் கூறுவதற்கு